இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நம்மள பலருமே எலுமிச்சம்பழத்தோட சிறப்பை உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரி, எலுமிச்சை அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதில். பெரும்பாலும் எலுமிச்சையை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்கக்கூடியதுக்காக ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அப்படின்னு தெரியும், சாதம் கிளறதுக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் அதை மிஞ்சின சக்தி அந்த எலுமிச்சங்கனியில் இருக்குன்னா நம்ப முடியுதா? ஆமாம், கட்டாயம் நம்பி தான் ஆகணும். எலுமிச்சை அப்படிங்கிறது தேவகனி அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அந்த தேவகனி அப்படிங்கிறது எவ்வளவு ஆற்றல் பொருந்தியது அப்படின்னா, எதிர்மறை ஆற்றல்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை தன்னகத்தே ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த எலுமிச்சங்கனிக்கு இருக்குது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. பெரும்பாலும் எலுமிச்சங்கனியோட பயன்பாடுகளை எங்கெங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் மாலை வந்துட்டு அம்மன் கோயில்லையோ அல்லது தெய்வங்களுக்கோ வந்துட்டு போட்டு பார்த்துருப்போம். அதே போல் காவல் தெய்வங்களுக்கு அதை காலடியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சையை தன்னோட வண்டியிலையோ வாகனத்துலேயோ வச்சுட்டு போகிறத பார்த்துருப்போம். சில பேர் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்காக எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்திட்டு அதை நாளாக அரிஞ்சு தூக்கி போகிறதையும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பல இடத்துலையும் உபயோகப்படுத்துகிறாங்களே, அந்த எலுமிச்சங்கனிக்கு அவ்வளவு ஆற்றல்களா அப்படின்னு மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும். சாதாரண ஒரு கனிக்கு அவ்வளவு ஆற்றல் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் எலுமிச்சை அப்படிங்கிறது கிருமி நாசினியாக நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளை அந்த எலுமிச்சை சாறானது அகற்றிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த எலுமிச்சையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வீட்டில் திருஷ்டி இருக்குது அல்லது வந்துட்டு கண் பார்வை இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது இப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்பவே மோசமானதாக குறிப்பிடப்படுது. சாதாரண நிலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க திடீர்னு இவங்களுக்கு வளர்ச்சி வந்துருச்சு அல்லது திடீர்னு இவங்க வளர்ந்து வர்றாங்க அப்படிங்கிற அந்த எதிர்மறை சிந்தனையோட ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. அப்படி அந்த கண்ணூறு ஏற்பட்டுருது அப்படிங்கும்போது அவங்களோட வளர்ச்சியில் சிறு சிறு தடைகள் ஏற்படத்தான் செய்யும். இந்த எலுமிச்சையை வச்சு எப்படி தற்பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, அந்த எலுமிச்சையை ரெண்டாக அரிஞ்சு அதுக்கு இடையில குங்குமத்தை போட்டு நல்லா தேய்த்து எடுத்துக்கணும். இரு துண்டுகளாக அறியப்பட்ட அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களோட நிலவாசப்படிக்கு அருகாமையில் அதை வைக்கணும். அப்படி இல்லையா, உங்கள் வீட்டோட முன்பகுதின்னு சொல்லப்படுறது முன் கேட் இருக்குது இல்லைங்களா, அந்த கேட்டுக்கு பக்கத்துலேயும் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அந்த கண் திருஷ்டி, கண்ணூறு அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் வெளியிலேருந்து யார் மூலியமாச்சும் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள்ளே ஊடுருவ முயன்றாலே அந்த எலுமிச்சம்பழம் அதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் நிலவாசப்படிக்கு மேலே ஒரு சிகப்பு துணியில் போட்டு கட்டி வைங்க. அதை அறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் நீங்கள் அறுத்து வச்சிங்க இல்லைங்களா எலுமிச்சம்பழம், அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தினமும் மாற்றிக்கிட்டு இருந்தால் வீட்டுக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. தினமும் மாற்றிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான். உங்கள் வீட்டில் அதிகமாக கண் திருஷ்டி இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா தினமும் வைக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை உங்கள் வீட்டு வாசலில் அல்லது தலைவாசலுக்கு அருகாமையில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணூறுகள், கண் திருஷ்டிகள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அந்த எலுமிச்சம்பழம் அழித்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்படும் ஆழ்வாரின் பெயர் என்ன? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும்.